பெரியவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான தமிழ் கடவுளான, அழகு கடவுளான, நம்ம வீட்டு பிள்ளையான முருகப்பெருமானை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கந்தசஷ்டி கவசம் எல்லார் வீட்லேயும் ஓடும், எல்லாருமே படிப்போம், எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வரும் இல்லைங்களா, சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் அப்படின்னு வரும். அப்போது நம்மளால் ஒரு நாளைக்கு 36 முறை நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அதுக்கு 12 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அவ்வளோ நேரம் நம்மளால் ஒதுக்கி சொல்ல முடியாது இல்லைங்களா, தினமும் சொல்கிறதுன்னா. இதே கந்த சஷ்டி எப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஓகே, ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு அந்த ஆசை இருக்கும், நம்மளால் சொல்ல முடியலையே, நம்ம தினமும் சொல்லணும் அப்படின்னு. நீங்கள் முருகனை நினச்சி 36 முறை சொன்ன பலன் உங்களுக்கு வேணும். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு முருகப்பெருமான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 36 முறை ஜபித்த பலன் நமக்கு கிடைக்கும். என்ன செய்ய போகிறோம்? முருகப்பெருமானுடைய எளிமையான மந்திரத்தை எடுத்துக்க போகிறோம். ஓம் சரவண பவ இல்லையா, அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்? ரவண பவச வனப வசர நபவ சரவ பவச ரவண வசர வனபவ. அதாவது ஒரு எழுத்தை விட்டுட்டு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இது ஒவ்வொன்றையும் இப்போ ஓம் சரவண பவ அப்படின்னா 6 முறை சொல்லணும். ரவண பவச அப்படின்னா 6 முறை சொல்லணும். வனப வசரன்னா 6 முறை சொல்லணும். நபவ சரவன்னா 6 முறை சொல்லணும். பவச ரவண அப்படின்னாலும் 6 முறை சொல்லணும். வசர வனபவ அப்படின்னாலும் 6 முறை சொல்லணும். இதை 36 முறை சொல்லிட்டு நீங்கள் மனசார ஒரே ஒரு தடவை கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறீங்களோ, கேட்குறீங்களோ, பாடுறீங்களோ, செஞ்சீங்கன்னா 36 முறை ஓதுனம்னா நமக்கு அஷ்டதிக்குள்ளோர் எல்லாருமே நமக்கு வசமாவாங்க. நீ கேட்கறது எல்லாமே உனக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப எளிமையான வழி இல்லைங்களா? எல்லாருடைய ஆசையுமே நிறைவேறும். ஏன்னா எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி செய்ய முடியல. சரி, இது எப்போ செய்யணும்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு தாம்பாள தட்டு மாதிரி எடுத்துக்குங்க, சின்னதாக பித்தளையில். விபூதியை வச்சுக்கோங்க. விபூதியை வச்சுக்கிட்டு இதை ஒவ்வொரு தடவை சொல்லுங்கள். இது 36 முறை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்கள் 6 முறை சொல்கிறீங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு தடவை ஓம் சரவண பவ சொல்லும்போது கொஞ்சோண்டு விபூதியை எடுத்து போடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் 6 முறை சொன்னீங்கன்னா 36 முறை வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரே ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் பிரார்த்தனையை முருகப்பெருமான் கிட்ட வைங்க. என்ன வேணா இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனை. இதை மட்டும் ஒரு 9 வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று நீங்கள் கேட்டதை முருகப்பெருமான் கொடுத்துருவார், இல்லைன்னா அதற்குரிய வழி அவர் கொடுப்பாரு. கண்டிப்பாக அவர் செய்வார். நம்பிக்கையோடு செய்யுங்க. 100க்கு 200% நடக்கும். நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.